நாடக ஆசிரியர் கலைஞர். முத்தமிழில் 3வது தமிழ் நாடகம். தமிழர்கள் நாடகங்கள் மூலம் மொழியையும் தமிழ் மாண்பையும் வளர்த்தனர். பேச்சு எழுத்துத் துறையில் இளம் வயதிலேயே தடம் பதித்த கலைஞர் தன்னுடைய 20வது வயதில் முதலாக பழனியப்பன் என்கின்ற நாடகத்தை எழுதினார். திருவாரூர் பேபி டாக்கீஸில் அரங்கேறிய அந்த நாடகத்தின் வெற்றியை தொடர்ந்து அன்றைய தஞ்சை மாவட்டத்தில் கலைஞர் எழுதிய நாடகங்களுக்கு ரசிகர்களிடம் மகத்தான வரவேற்பு கிடைத்தது. நாடகத்தை தன்னுடைய அரசியல் சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாகவும் அவர் பயன்படுத்திக் கொண்டார். பகுத்தறிவு சிந்தனைகளோடு அவர் வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படத்தை பரபிரம்மம் என்று தலைப்பிட்டு கார்ட்டூன் வரைந்து கேலி பேசியது அன்றைய பிரபலமான வெகுஜன இதழ் ஒன்று. அதை எதிர்கொள்ள பரபிரம்மம் என்ற டைட்டிலேயே நாடகம் எழுதி வெற்றி கண்டார் கலைஞர். பின்னாளில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியன் சின்னம் வழங்கப்பட்ட போது அச்சின்னத்தை பிரபலப்படுத்த உதயசூரியன் என்ற பெயரில் நாடகம் எழுதினார். எம்.ஆர். ராதாவுக்காக தூக்குமேடை என்கின்ற நாடகத்தை அவர் எழுதிய போதுதான் விளம்பர போஸ்டர்களில் கலைஞர் என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார் எம்.ஆர். ராதா. கலைஞர் மொத்தமாக 21 மேடை நாடகங்கள் எழுதி இருக்கின்றார். 3 தமிழிலும் கோலோச்சிய காரணத்தால் தான் முத்தமிழறிஞர் என்ற பெயர் வந்தது கலைஞருக்கு.